வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து கட் பீடு வச்சு எப்படி ஒரு லீஃப் ஃபில்லிங் பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். இங்கே வந்துட்டு நான் ஒரு லீஃப் ஷேப் வரைஞ்சி சென்டரில் வந்து ஒரு லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சிட்டு லீஃபோட டிப்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சூயிங் த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நான் வந்துட்டு டிப்பில் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் த்ரெட் எடுத்து இடத்துலேயே கொண்டாந்து ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பீடு லோட் பண்ணி நம்ம டிப்பில் கொண்டு போய்ட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக். சேம் நம்ம எப்படி சுகர் பீட் எம்போஸ்டு லோட் ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தட் தான் இதுலேயும் பண்ணுவோம். நம்ம வந்து போட்டிருக்க 2 ஸ்டிச்லேயுமே வந்து 3 கர்தானா பீட் தான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நம்ம 3 லோட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதாக வந்ததுன்னா உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 4 பீடாக எடுத்துக்கலாம். சரிங்களா? சின்னதாக இருக்கும்போது நீங்கள் 4 பீடாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மோட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். சேம் இதே மாதிரி தான் இந்த ஒன் சைடு நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஒன் சைடு முடிச்சுட்டு நீங்கள் எண்ணாட் பண்ணிவிடுங்க. எண்ணாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து த்ரெட்டை கட் பண்ணாமையே நீங்கள் லீஃபோட டிப்பு கொண்டு போயிட்டு ஆப்போசிட் லோடு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சேம் நான் இங்கேருந்து ஒரு பேக் ஸ்டிச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வரேன். இப்போ வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியில் வந்து எண்ணாட் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு போர்ஷனில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு சேம் கர்தானா பீட் வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஜரி த்ரெட்டில் செயின் அவுட்லைன் ஒரு லைன் கொடுத்து முடிக்கிறேன். நம்ம எப்படி சில்க் த்ரெட்டில் லோட் ஸ்டிச் லீஃபுக்கு யூஸ் பண்ணுவோம், சேம் அதே மெத்தட் தான் நம்ம பீட்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம், கட் பீடுக்கும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த லீஃப் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற லீஃப்க்கு வந்து நம்ம கட் பீடு வச்சு கிராஸில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஒரு லீஃப் ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிப்பில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு 2 கர்தானா லோட் பண்ணி ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், மறுபடியும் டிப்பில் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக் போட்டு மறுபடியும் கட் பீடை லோட் பண்ணி பேக்கில் கொண்டு வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். சேம் இதே மாதிரி தான் இந்த லீஃப் ஃபுல்லாகவும் நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லீஃப் ஸ்டிச்சை விட இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர் வந்து இதை ட்ரை பண்ணலாம். அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல எண்ணாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சரியில் ஒரு லைன் அவுட்லைன் செயின் கொடுத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து நான் ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயே இன்னொரு லைன் வரைஞ்சிட்டு இந்த 2 லைனுக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு லோட் பண்ண போகிறோம். டிப்லேருந்து எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு 2 கர்தானா பீடை லோட் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற திலகம் ஷேப்போட டிப்பில் வந்துட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் த்ரெட்டை வந்து அவுட்டர் லைன் கொண்டு வந்து சேம் இதே மாதிரி தான் தெரியுதுங்களா, இந்த மாதிரி லோட் பண்ணி நம்ம இந்த அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். கட் பீடு லோட் பண்ணி அவுட்டர் லைன்லேருந்து இன்னர் லைனுக்கு வரும்போது ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக் போடுவீங்க. இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு லாக் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அவுட்டர் லைன் கொண்டு போய்ட்டு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு குட்டி லாக் போட்டு நீங்கள் கட் பீடு லோட் பண்ணி மறுபடியும் நம்ம இன்னர் லைனில் வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக், மறுபடியும் இன்னொரு லாக் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிட்டு நம்ம போட்டிருக்கிற லோடு வந்து நல்லா ஃப்ளாட்டாக பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லாக் போடாமல் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. நீங்கள் போட்ட கட் பீடுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் வர மாதிரி கொஞ்சம் இறுக்கிட்டு இருக்கும். பார்க்க வந்து டிசைன் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன ஷேப்பில் தான் வரைஞ்சி இதை நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதே வந்துட்டு நீங்கள் ஒரு 3 to 4 இன்ச்சஸில் இந்த திலகம் ஷேப் வரைஞ்சி இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் லோட் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, இந்த கட் பீடு, இதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு லைன் கட் பீடு வந்து நம்ம திலகம் ஷேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே பண்ணும்போது எம்போஸ்டாக தெரியும் பார்க்க. சேம் இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் ஃபில் பண்ணி முடிப்போம்.
ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எண்டில் வந்து நாட் பண்ணி எடுத்துடுங்க. நம்ம நடுவில் இருக்கிற திலகம் ஷேப்பில் வந்து நம்ம திலகம் ஷேப் குந்தனும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பீட் வந்து கிராஸில் நம்ம கிராஸ் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் போகலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் லீஃப் ஸ்டிச் மாதிரி போட போகிறேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம எப்படி லீஃப் ஸ்டிச் ஃபஸ்ட்டு பண்ணுமோ அதே மெத்தடில் தான் பண்ணுவோம். இல்லைன்னா அந்த திலகம் ஷேப்புக்குள்ளே வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் அதையும் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டும் போடலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அடுத்து வர வீடியோவில் கட் பீடை வச்சு எப்படி நம்ம ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வந்து ஃபில் பண்ணலான்னு நம்ம அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம். இந்த லீஃப் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அவுட்லைனில் வந்துட்டு ஜரி வச்சு ஒரு லைன் செயின் கொடுக்கும்போது ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் தான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம ஆப்போசிட் சைடும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.